மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைக்காக நாங்கள் புதிய தமிழகம் கட்சி நீதிமன்றம் வரையிலும் வந்து போராடி கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது வந்து இந்த மாஞ்சோலை பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் அங்க தேயிலை தோட்டங்களை நடத்தி வந்த பிபிடிசி கம்பெனி முன்கூட்டியே அவர்கள் வந்து தங்களுடைய இதை நிறுத்திட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளில் தொழிலாளர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் படி ஒருவர் வந்து 2 தலைமுறைகள் 50 வருடங்களுக்கு மேல வந்து அங்கே குடியிருந்து ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் அவர்கள் வந்து ஒரு வன வாசியாகத்தான் கருதணும். அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகளையும் அளிக்கணுங்கிறது அந்த சட்டம். ஆனால் நம்முடைய மாநில அரசு நாங்கள் வந்து சமூக நீதி பாதுகாக்கிறோம், சமூக நீதி தலையில் வச்சு கொண்டாடுறோம், ஏழை எளிய மக்களை கொண்டாடுறோம். மத்திய அரசு வந்து பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல, பட்ஜெட் மாநில அரசை புறக்கணிக்குது, அதனால அவர்களுக்கு சைபர் கொடுங்க அப்படின்லாம் பேசக்கூடிய மாநில அரசு, மாநில அரசு காப்பாற்ற வேண்டிய தங்களுடைய அந்த மாநில தொழிலாளர்களை வந்து காப்பாற்றாம தவறுறாங்களே. அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து அவர்களுக்கு வீடு வாசல் இல்லாம, வேலை வாய்ப்புகள் இல்லாம, அவர்களை வந்து அவர்களுடைய 75 வருடங்கள் சொன்னா 99 வருடங்களுக்கு மேலாக மாஞ்சோலையில் குடியிருக்கக்கூடிய தொழிலாளர்களை விரட்டி அடிப்பது நியாயமா? இவர்களுக்கு வந்து தேர்தலில் 1 முட்டை கொடுக்கறதா 2 முட்டை போடுறதா? அதாவது கடந்த 23ஆம் தேதி அன்று 23/1/2026 அன்று சென்னை உரிமை மதுரை கிளையில ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் என்னங்கன்னா, considering the submission made by the learned counsel for the petitioner and in view of the fact that the electricity connections and water supply are basic amenities, this court directs the respondents collector to provide electricity connection and water supply to the petitioner's residences forthwith and report the same before this court by next hearing. This is the order. ஆனா இந்த ஆர்டர் கொடுத்த, அதாவது அந்த மக்களுக்கு வந்து குடிநீர் கொடுக்கறது இல்ல, மின்சாரம் கொடுக்கறது இல்ல, போக்குவரத்து வந்து 4 தடவை போயிட்டு இருந்த பஸ் வந்து 1 தடவை தான் இயக்குறாங்க, எந்த விதமான சுகாதார வசதியும் செஞ்சு கொடுக்கலீங்க, ரேஷன் பொருட்கள் 3 மாசமா கொடுக்கல. இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் நாங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தா, அதுக்கு பிறகு இந்த ஆர்டர் போட்ட பிறகு இங்க பாருங்க இப்படி பண்றாங்க. அதாவது தேயிலை தோட்ட நிர்வாகம் பேராட்சி மின் கட்டணம் செலுத்தால் மாஞ்சோலை நீரேற்றங்களையும் எல்லாமே துண்டிக்கிற மாதிரி இப்படி செய்தியில் நம்ம பத்திரிகையிலே வந்திருக்குது. இது வந்து 23rd அது பஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அநியாயம் செய்யறாங்க. இது வந்து நியாயமா? நன்றி கரெக்டா. சார் வந்து கடைசியா வந்து 385 குடும்பங்கள், ஏறக்கூடிய 2000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து அங்க இருக்காங்க. ஃபேமிலின்னு பார்த்தா 385, மக்கள் தொகை எடுத்தா 2000 பேர் வருவாங்க. ஆனா இப்பொழுது கடந்த 1.5 வருஷமா அவங்க வேலை எதுவும் இல்லாதனால வாழ்வாதாரத்துக்காக கீழே வேலை செய்வாங்க, அங்க போயிடுவாங்க. இவங்க வந்து மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தவறுதலாக நீதிமன்றத்துக்கே தவறுதலான தகவலை கொடுக்குறாங்க. அவ்வளோ பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து எத்தனை நாளைக்கு வந்து அவங்க பட்டினியோடு கிடக்க முடியும்? அவங்களுக்கு வேறு வேலை எந்த தெரியாதுங்க. ஸோ அவங்க வந்து நீதிமன்றத்தையே வந்து ஏமாற்றுறாங்க, நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுக்குறாங்க. அவங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட கல்வி கட்டணம் கட்டணும், அவங்க வாழணும், ரேஷன் பொருளும் போட மாட்டேங்கிறாங்க 4-6 மாசமா. ஸோ இப்போ வந்து எப்படி அங்கே பட்னியே கிடக்க முடியுமா? அவங்க வேலைக்கு வரும்போது அவங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா போய் கணக்கு கொடுக்குறாங்க. ஆனால் எல்லோருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு 10, 20, 30, 40 குடும்பங்க தான் வந்து அந்த ஏதோ பட்டா கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்கன்னு போய்க்கிறாங்க. தவிர பெரும்பாலானவர்கள் வந்து அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இவங்க வீடு கொடுத்தா சொல்றாங்க இல்லைங்க, அடுக்குமாடி கொடுத்தா சொல்றாங்கல்ல, அந்த அடுக்குமாடி கொடுத்தவங்க கூட அங்கே போலிங்க, எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க போய் அடுக்குமாடியில இருக்க முடியாது.
நீதிமன்றம் தலையிட்டு நேர போய் அங்க என்ன சூழல் அப்படின்ட்டு ஆணையம் ஏதாவது விசாரிக்கிறது இல்ல. அதுதான் வந்து இப்ப நாளைக்கு வந்து 11ஆம் தேதி எங்க வழக்கு வருதுங்க. 2ஆம் தேதி போட்டிருந்தாங்க, 2ஆம் தேதி அது வந்து லிஸ்ட்ல வரலீங்க. மீண்டும் 11th அன்னைக்கு, நாளைக்கு மறுநாள் தானுங்க வருது. அதுல வந்து நாங்க வந்து அட்வொகேட் கமிஷன் கேட்க போறோம். நாங்க வந்து இது மாதிரி வந்து உண்மை நிலையை கண்டறியறதுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் குழு வந்து நீதிமன்றமா நியமிக்கணும், ஒரு குழுவை நியமிக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்க கேட்க போறோம். அதுபோல வந்து உத்தரவு கொடுத்த பிறகு வந்து போலீஸ் ஒரு 100 போலீஸோட போயிங்க அங்க இருந்த ரேஷன் பொருள் எல்லாம் அகத்துறாங்க. ரேஷன் பொருள் அங்க இருக்குதுங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நிர்பந்தப்படுத்தி இது ட்ரம்பிசமா இருக்குதுங்க. அதாவது நிர்பந்த கழுத்தை நெரிச்சிட்டு நீ வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன், மின்சாரம் கொடுக்க மாட்டேன், நீ வெளியேறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி மனித உரிமை நடக்குது. இது வந்து ஒரு முதலமைச்சர் தெரியாதா? இத்தனை நடக்குது. அப்ப என்ன நீங்க சமூக நீதி பேசுறது என்ன பிரயோஜனம்? நீ யாருக்காக இந்த அரசு நடத்துறீங்க? எதுக்காக மக்களிடத்துல ஓட்டு வாங்க வரீங்க நீங்க? இது க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? எலெக்ஷன் எல்லாரும் பலமா கூட்டணி அமைச்சுக்கிட்டு நீங்க அதை பத்தி 20ஆம் தேதிக்கு மேலதான் சொல்லுவேன்னு சொல்றீங்க. சார், 10 வருஷமா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே குழு அமைச்சிட்டு 36 நாளா காத்துட்டு இருக்கிறாங்க. ஆச்சுங்களா? அப்படி என்று சொன்னால் தேர்தல் வந்து இன்னும் தேர்தல் நெருங்குற போதுதான் எல்லாமே துரிதப்படுத்தப்படுங்கிறத தெரியுது. ஸோ நாங்க வந்து என்ன, இது வந்து ஒரு நாட்டில் வந்து நாங்க சாதாரணமாக ஒரு முடிவு எடுத்துவிட முடியாதுங்க. என்று சொன்னால் உங்களுக்கு நான் வந்து கடந்த 2 வருடங்களாக வந்து கிராமந்தோறும் ஏறக்குறைய 3000 கிராமங்களுக்கு வந்து நான் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மிக மோசமாக இருக்கிறது. இவங்க சொல்ற போல இந்த அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு சொல்ற போல மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து அவ்வளவு சுபிட்சமாக இல்லை. தவறான தகவல்கள், தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிகாட்டுகிறார்கள். அதுவும் வந்து விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு உண்டான குடிநீர் இல்லை, வாழ்விடம் கிடையாது. ஸோ அவங்க வந்து அட்டர் பாவர்ட்டியில வறுமையின் எல்லை கோட்டில் வாழுகிறார்கள் பல நகர்ப்புறத்துக்குள்ள. இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு விடிகாலத்தை உருவாக்கணுங்கிற போது நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசு, வலுவான அரசு உருவாகணுங்கிறத குறியா இருக்கிறேங்க. அந்த வலுவான அரசு அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய அரசா இருக்கணுமே தவிர ஒரு சிலர் மட்டுமே, அது வந்து ஒரு கட்சி மட்டுமே ஆட்சியில் அமரக்கூடிய அரசாக இருக்கக்கூடாதுங்கிறது வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து அதில் தெளிவாக்குறோம். என்று சொன்னால் கடந்த கால அனுபவங்களில் இந்த மாதிரி கூட்டணி சேருவது, அதுக்கு பிறகு ஒரு கட்சி மட்டுமே ஆட்சியில் அமருகின்ற காரணத்தினால அடித்தள மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதே இல்லைங்க. தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இல்லை. அதாவது நாங்கள் வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த கிராம ஏழை எளிய மக்களோடு, விளிம்பில மக்களோடு, அடக்கப்பட்ட மக்களோடு, தென் தமிழகத்தில் 20 மாவட்டத்தில் தேவேந்திரோட வேலை இருக்கிறாங்க, ஆதிரா இருக்கிறாங்க, மற்ற சமுதாய நெசவாளர் இருக்கிறாங்க, விசுவர் மக்கள், இந்த மக்களோடு மக்களாக இருக்கிறோம். இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அமைச்சரவையில் இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான திட்டங்களை நாங்கள் முன்மொழிய முடியும், கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும். அதுக்குண்டான திட்டங்களை தீட்டுவதற்கு, அதுக்குண்டான பட்ஜெட் போடுவதற்கு உண்டான கருத்துக்களை சொல்ல முடியும். ஓட்டுக்களை மட்டும் போட்டுவிட்டு தூரத்திலே வந்து நாங்கள் நின்று கொண்டு மீண்டும் வந்து கூச்சலிட்டு கொண்டிருக்கிற உண்ணாவிரதம் வந்து ஆர்ப்பாட்டம் செய்து என்ன பிரயோஜனம்? அதனால ஆட்சிக்குள்ள இருந்தா தான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வான முடியும். இனிமேலும் வந்து நாங்க வந்து வெறுமனே ஓட்டு போட்டுட்டு நாங்க வந்து கையேந்தக்கூடிய நிலையை வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிலை. அதனால அதுக்குண்டான அழுத்தம், அதுக்குண்டான ஒரு கொள்கையோடு இருக்கிறதுனால தான் வந்து காலதாமது. அது வந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூட்டணி ஆட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பேச்சுவார்த்தை இல்ல, அதாவதுங்க கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னால் அந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியாக மலர்வதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குது. அதனால வந்து கூட்டணி என்று சொன்னாலே அது ஆட்சிக்கான கூட்டணியாத்தான் இருக்க முடியும். இதுவரையிலும் தவறாக அது எப்படி வந்து அதை எடுத்துக்கொண்டு போனார்கள் தெரியல. அதாவது எல்லோருடைய ஓட்டையும் வாங்குவோம், எல்லோருடைய ஓட்டையும் வாங்குவோம், ஒரு சிலர் தான் ஆளுவோம்னு சொல்றது இது எந்த விதத்தில் சேர்க்க முடியும்? அப்புறம் காலனி ஆதிக்கத்து மேல் தான் இருக்குது. இதுக்காக இதுக்கு ஜனநாயக நாடுன்னு சொல்லணும், இதுக்காக இதுக்கு தேர்தல் நடத்தணும்.
அப்ப தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு வந்து நீங்க வந்து ரிசர்வ் தொகுதி எதுக்கு வைக்கிறீங்க? ரிசர்வ் தொகுதி எதுக்காக? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மக்களும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தானே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி கொடுக்குறாங்க. அந்த பிரதிநிதிகள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அமைச்சரவையில் இருக்கணும் இல்ல, அதிகாரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இல்ல. நீங்க எதுக்காக வந்து ஐஏஎஸ்ல இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, ஐபிஎஸ்ல கொடுக்குறீங்க, எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க. அமைச்சரவையில் மட்டும் வந்து நீங்க வந்து பங்கேற்க கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? அதனால அதை வந்து இவர்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டா யாரும் வைக்கக்கூடாது. அது வந்து அதுல கொஞ்சம் அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து மறுபரிசீலனை செய்யணும். யாரா இருந்தாலும் ஓப்பனா இருக்கணுங்கிறது எங்களுடைய வெளிப்பாடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசு அமையணும். நல்ல அரசுங்கிறது அது பல சக்திகளும் ஒன்றா இருக்கணும். அது கூட்டணி அரசா இருந்தா தான் அது மக்களுக்கான அரசா இருக்க முடியும். அதனால அதுக்குண்டான கருத்துக்களை நாங்கள் வந்து எடுத்துட்டு போறதுனால சில காலதாமாகுது. அது உரிய நேரத்தில் நாங்கள் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் அது கூட்டணி அரசு தான் அமையணும். அதுக்குண்டான பணியை நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இல்லை, யார்கிட்டும் எல்லாம் சொல்ல வேண்டாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணும். ஆட்சி மாற்றத்தை வந்து உருவாக்கக்கூடிய சக்தி யார் என்பதை நாங்கள் வந்து அதான் கள அளவில் வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய தொண்டர்கிட்டும் கருத்து கேட்குறாங்க. அதுபோக வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக வந்து தனியாக ஒரு குழு போட்டிருக்கிறோம். கடந்த 20 நாட்களாக அந்த குழு வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிகிறது. அவங்க வந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி அன்னைக்கு அவங்க தங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண இருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து முடிவு செய்வோம். இன்னும் அதனால வந்து எல்லாமே ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குதுங்க. ஆளுங்கட்சி வீட்டுக்கு அனுப்பணும்னா 2 கட்சி தான் இருக்கு இப்போதைக்கு. வந்து முன்னாடி எதிர்கட்சியா இருக்க எதிர்கட்சி ஒண்ணு இருக்கு, அதுக்கடுத்து இப்ப புதுசா அந்த கட்சி ஒண்ணு இருக்கு. 2 கட்சியில இருந்து பேச்சுவார்த்தை எதுவும் பண்றாங்களா? இல்ல, அதாவது நாங்க வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரோடு என்பதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அது உரிய நேரத்தில் அது வந்து நாங்க வந்து அதிகாரபூர்வமாக அறிவிப்போம். இந்தியா கூட்டணியில புதிய இல்ல, நாங்க வந்து எதையுமே நாங்க வந்து நாங்க வந்து 2026 தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சுபிட்சம் கிடைக்கணும். புதிய தமிழகத்துக்கு உண்டான உரிய மரியாதையும் எல்லாவற்றிலும் அதனுடைய பங்கும் ஆட்சி அதிகாரத்திலும் நாங்க வந்து பங்கு பெறணும். இதை வைத்து தான் நாங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். தவிர வேற யாருமே அதிகாரத்துல பங்கு ஆட்சி பங்குன்னு யாருமே சொல்லவே மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு எண்ணமே கிடையாதுன்னு சொல்லி 2 பேருமே சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி அதை பண்ணீங்க சார்? வந்து நாங்க அது அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க, எங்களுடைய கருத்தை நாங்க வந்து வலுவா சொல்றோம், எங்களுடைய நிலையிலிருந்து சொல்றோம். இது எந்த எண்டில் எப்போ மீட் பண்ணுது அப்படிங்கிறது அதுக்கு இன்னும் நாள் இருக்குதுங்க. அது வந்து நாங்கள் அதுதான் வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஆய்வினுடைய முடிவிலும் அதே போல எங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு வந்து நாங்கள் முன்னெடுத்துட்டு போக முடியுமோ அதை எடுத்துட்டு போவோம். அதுக்கு வந்து ஒரு நிலை வரும். இப்பொழுது வந்து அதை வந்து இது வந்து வெரி ஏர்லி ஸ்டேஜுங்க. இது வந்து ரொம்ப ஆரம்ப கட்டம். அவசரப்பட வேண்டியது. இன்னும் சில நாட்களில் வந்து அது நிச்சயமாக ஒரு நல்ல முடியும். பங்குன்றது பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு அப்படி ஒரு இது வரும்போது நீங்க என்ன உங்களோட இல்ல நாங்க வந்து ஜனநாயகத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லாங்க. அவங்க கருத்தை யாரு சொல்றாங்க அப்படின்னு தெரியல, அதை பத்தி இல்ல. புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு இதை வந்து நாங்க வந்து கடைசி நிமிடம் வரையிலும் வலியுறுத்துவோம். அது எப்படி நடக்குதுன்னு அது பொறுமையா பார்க்கலாம். அவங்க வரவே இதே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இல்ல அது இல்ல அடுத்த கட்டமா அது தனி இல்ல அதல்ல நாங்க இல்ல அது ஏன், அதாவது எப்படி யாரு சொன்னாங்க? 2 பேருமே அதாவது அரசியல் வந்து வெளியே பேசுறது இல்ல. பங்கு இல்ல அப்படின்னு சொல்லி தெளிவாவே சொல்றாப்ல. ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல சொல்லட்டும். அது வந்து சொல்லட்டும். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. தேர்தல் நாள் இருக்குது இல்லைங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, அதாவது அப்படி இல்லை. நாங்க வந்து தெளிவா சொல்லிட்டோம், கூட்டணி அரசுன்னு சொல்லிட்டோம், வலுவான கூட்டணியும் சொல்லியிருக்கிறோம், ஆட்சி மாற்றம்னு சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் வெளியே தேர்தல் நடக்கிற விஷயம் எல்லா விஷயத்தையுமே எந்த அரசியல் கட்சியும் வெளியே சொல்ல முடியாது. எல்லாமே ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருக்குதுங்க பேச்சுவார்த்தைகள். அது நல்லா வரும்னு பாக்குறேன். இந்த பகுதிகளில் பெரும்பான்மை நிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல, அது நாங்க வந்து அதாவது புதிய தமிழகம் கட்சி தென் தமிழக மக்களுடைய
வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தான் எங்களுடைய அரசியல் பயணமே துவக்கப்பட்டது. பிற தமிழ்நாட்டிற்குடைய அனைத்து மக்களுக்கான குரலாக இருந்தாலும் கூட தென் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி, தென் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி, வணிகம் எல்லாமே தென் தமிழகத்துக்கு. ஸோ நாங்கள் பெரம்பலூருக்கு தெற்கே அதிகமான கவனம் செலுத்தி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பெரம்பலூர், திருச்சி, டெல்டா மாவட்டங்கள், கோயம்புத்தூர், கரூர், அது உட்பட மதுரை உள்பட்ட இந்த 22 மாவட்டங்களில் நாங்கள் கவனம் செலுத்தி பணியாற்றி வருகிறோம்.